ஹாய் அண்ட் வெல்கம் டு பட்டா பாக்கியம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், கண்டிப்பாக இருப்போம், ஏன் இருக்க மாட்டோம். சொன்ன மாதிரி ரசகுல்லா டீம் த பர்பிள் பாய்ஸை வின் பண்ணியிருக்கோம். அதுவும் எப்படி 250 300 அப்படிலாம் அடிக்க தேவையில்லை, நாங்கள் அடித்தா அந்த ஸ்கோருக்கே அவங்கள சுருட்டிட்டோம்ல. அதுதாங்க சிஎஸ்கே. அதுதான் எபிசோடே ஒரு புதுமையாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். என்னடா புதுமைன்றீங்களா? லைவ் ரெக்கார்டிங் ஷூட்டில் எல்லோரும் உட்காந்து பண்ணுறது ஒரு விதம், ஜூம் கால் எடுத்து பண்ணுறது அது ஒரு விதம். இந்த வாட்டி எப்படி பண்ணியிருக்கோன்னா, அவங்கவுங்க இடத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரி we are going to do the show from the home. இதில் ஒருத்தர், ஆமாம் அவரே தான், ஆஸ்ட்ரோ எம்எஸ்டி விஷுவலில் வரல இந்த வாட்டி. ஏன் தெரியுமா சார்? கேட்குறாங்க சார், சொல்லுங்கள். சுரேஷ் சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஓப் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லபடி மேட்ச் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரே ஒரு ஃபேக்டர் என்ன நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, இன்ஜுரி. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அன்றைக்கே பாருங்கள், போலர் லாஸ்ட் பால் போட முடியாமல் அவர் வேற ஒருத்தர் சப்ஸ்டியூட் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்ஜுரி ஃபேக்டரை கேர்ஃபுல்லாக எடுத்துக்க சொல்லுங்கள், அதுதான் முக்கியமானது. சுரேஷ் சார், இன்னொரு விஷயம், என்னால் ஏன் வர முடியலன்னா, இப்போது எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ 23rd வரைக்கும் நான் கொஞ்சம் பிஸி. ஏன்னா எல்லா வேட்பாளரும் என்னை தேடிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தோடனே அவங்கள நான் தேடணும், ஏன்னா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஜெயிச்சவொன்னே நம்மக்கிட்ட யாரும் வர மாட்டாங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குது. அதனால் 23rd வரைக்கும் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. நான் டைரெக்டாக லைவ்லேயோ இல்லை வீடியோஸோ போட முடியாத சுச்சுவேஷன் மாட்டிகிட்டு இருக்கேன், அதனால தான் வர முடியல சார். நீங்கள் இதையும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. நீங்கள் போகலாம் சார், தேர்தல் பக்கம் அரசியல் பக்கம்லாம் போகலாம். ஆனால் நான் நோ, லிப்ரா. எங்களுக்கு எதுக்கு சார் அரசியல்? எங்களுக்கு எதுக்கு பாலிட்டிக்ஸ்? எனிவேஸ், நமக்கு தேவை அவருடைய ப்ரெடிக்ஷன், அவருடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த கைடன்ஸ். அது இருந்தால் போதும். நம்ம பட்டா பாக்கியத்துக்கு வேறு என்ன வேணும்? அமெரிக்காக்காரரை பற்றி பேசுவோமா? எஸ். அதாவதுங்க, இதை சொல்கிறது வந்து எப்படி, ரொம்ப நாளாகவே நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் ஆர்என்டி சாரை பார்த்தீங்களே? யாரா ஆர்என்டி? நாங்கள் வச்சுருக்கோங்க பேர் ரமேஷ் நாகராஜன் சார் ஃப்ரம் டாலஸ், ஆர்என்டி. ஸோ இது வந்து ஒரு பீடாக் மாதிரி அப்படி வரட்டுமே. ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மாதிரி. அவர் தான் நமக்கு ரிசர்ச் டெவலப்மெண்ட் பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஆமாம், வெரி வெல் வர்ஸ்னே சொல்லலாங்க கிரிக்கெட்டில். இஸ் அ குட் கிரிக்கெட் எந்தூசியாஸ்ட் அண்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ் ஃப்ரம் டாலஸ். ஆர்என்டி சார், உங்களை பற்றி சொல்லணுன்னு ரொம்ப நாளாக வெயிட்டிங். இது வந்து நானும் வைஜி மதுவந்தி அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணாங்க என்கிட்ட. நீங்கள் அப்படியே பார்க்குறதுக்கு கிரேசி மோகன் சார் மாதிரி, நீங்கள் ரொம்ப ஃப்ரேமில் நிறைய உன்னிச்சு கவனிச்சுனா நீங்கள் கிரேசி மோகன் சார் மாதிரியே இருக்கீங்க சார். ஆமாம், உங்களுடைய பன் இன்டெட் வார்த்தைகள் கூட அப்படி தான் வந்து விழுது. ஸோ உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு காமெடி உணர்வு, ஹியூமர் டச் கொஞ்சம் இருக்குது. ஸோ எங்களுடைய டாலஸ் கிரேசி மோகன் சார் அப்படின்னா கூட உங்களை தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். நோ, ஆனால் நான் உங்களுக்கு டைட்டில் கொடுத்தாச்சு. நீங்கள் ஆர்என்டி தான், ரமேஷ் நாக் ஃப்ரம் டாலஸ். சிஎஸ்கே இல்லாயிரம் இன்ஜூரியப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு வழி கல்லப்பா, வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு ருத்தப்பா படையெடு ருத்தப்பா. வணக்கம் ஆஸ்ட்ரோ எம்எஸ்டி சார். வணக்கம் சுரேஷ், எப்படி இருக்கீங்க? ஆஸ்ட்ரோ சார், ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க லாஸ்ட்டு மேட்ச் ரிவ்யூவில். ஆக்சுவலி அந்த இன்ஜூரிஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்ட்டு. பட் இட் இஸ் குவைட் அன்ஃபார்ச்சுனேட். நம்ம கலீல் அகமட் ஆக்சுவலாக நல்ல ஃபார்மில் வரும்போது இன்ஜூரி ஆகிட்டார். ஏன் சார், பாவம், அவர் கேப்டன் ஃபீல்ட் செட் பண்ணதுக்கு போடலைங்கிற ஒரே காரணத்துக்காக போன எபிசோடில் அவரை பற்றி பேசுனீங்க. பாவம், ஓவர் போடும்போது லாஸ்ட் பாலில் காலில் அவ்வளோ பெரிய இன்ஜுரி வந்து இந்த சீரீஸே அவர் ஆட போகிறது இல்லையா? என்ன சார் பண்ண போகிறோம்? பட் எனிவே, நம்மளுக்கு ஆக்சுவலாக லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. நம்ம இன்ஸ்பெக்டர் சௌத்ரி இருக்கார், அதே லெஃப்ட் ஆர்ம், லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டு அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணோன்னா அவர் இருக்கார். அட் த சேம் டைம் நம்ம இளம் சிங்கம் ராமச்சந்திர கோஷும் இருக்கார். தமிழ்நாட்டில் க்ரூஷியலாக எலெக்ஷன் டைம், இப்போ சிஎஸ்கேக்கு செலெக்ஷன் டைம். பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி ஃப்ளெமிங்கும் ருத்துவும் நல்லா டிசைட் பண்ணி
ப்ராப்பராக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம். அந்த சக்ஸஸ் ஃபேக்டர் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேப்டன் ருத்ராஜ் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம 1999 இல்லை 2000 2004 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கங்குலி கேப்டன்ஷிப் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்போது ஒரு மேட்ச் வந்து அவர் பிரேக் எடுத்துகிட்டு நேராக ஊருக்கு போயிட்டு ஒரு 1 வீக் ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி வந்தார். அது இந்தியா பாகிஸ்தான் சீரியஸு. அதில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீரியஸில் 1 டே நம்ம ஜெயிச்சிருப்போம், டெஸ்ட் மேட்சும் ஜெயிச்சிருப்போம். அந்த மாதிரி ருத்ராஜ் வந்து ஒரு 2 மேட்ச் பிரேக் எடுத்துகிட்டு ஜஸ்ட் மேட்சை வாட்ச் பண்ணி வந்தார்னா அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். இது ஒரு கண்டிஷன். நம்ம கேப்டன் ருத்ராஜுக்கு ஆஸ்ட்ரோ எம்எஸ்டி கொடுத்த சஜஷன் எனக்கு ஒன்றும் தவறாக படலை. ஏன்னா இப்போ டீம் நல்லா கோஆர்டினேட் ஆகுது, எல்லா ஃபீல்டர்ஸும் எல்லா பவுலர்ஸும் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. ஒரு சின்ன விஷயங்கள் தான், அது கண்டிப்பாக நம்ம டெவலப் பண்ண முடியும். ஆனால் முக்கியமான விஷயம், நமக்கு நெக்ஸ்ட் மேட்ச்சு, தட் இஸ் யாரோட? மனவாழ்வு. எஸ் ஆர் ஹெச். நமக்கு எந்த பாகுபாடும் கிடையாதுங்க மொழி வழியா. ஆனால் போட்டி அப்படின்னு வந்துட்டால் நாம 2 பேரும் பகையாளிகள், பங்காளிகள், கோர்ட்லயே சந்திப்போமே. நம்ம அவங்களுக்கு போட்டியாளர்கள் தான், எதிரிகள் தான், பங்காளிகள் தான். ஸோ அந்த மேட்ச்சில் கடுமையாக உழைக்கணும். ஏன்னா சார், ஆஸ்ட்ரோ எம்எஸ்டி சார், ரமேஷ் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெற்றியை நோக்கி போகும்போது தலகனை ஏறாமல் இன்னும் நல்லா போனோம்னா சக்ஸஸ் ஆகிடும். லாஸ்ட் மேட்ச் பாருங்கள், ரொம்ப கோஆர்டினேஷன்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ல்ட் கப் பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து சஞ்சு சாம்சனும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பேக், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கோஆர்டினேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம சக்ஸஸ் வந்தது. இது வந்து வெற்றியை நோக்கி போகும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும், நல்லதே நடக்கட்டும். அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று என்னென்னா, இந்த ஐபிஎல்லே ஆக்சுவலாக 200 கீழே அடிச்சுட்டு கண்டெயின் பண்ணி ஜெயிச்ச ஃபஸ்ட்டு டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். இது வந்து நம்மளுக்கு நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் தட் ஷோஸ் அவர் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன். இம்மீடியட்டாக நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக ஃபீல்டில் அந்த கேட்சிங், அது என்னங்க வாயில் பிடிக்க வேண்டிய கேட்செல்லாம் நம்ம கையில் தேவறோம். இது ரொம்ப மோசம். 3 தேவல். லக்கிலி என்ன ஆச்சுன்னா அவங்கெல்லாம் அடுத்த பாலே அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இட் வாஸ் நாட் வெரி காஸ்ட்லி. பட் இது எவ்ரி டைம் நடக்கும்னு சொல்ல முடியாது. இது பிக் எஸ்கேப். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபீல்டிங் கோச் ஃபாஸ்டர் சார், கொஞ்சம் ஃபாஸ்டர் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். இல்லைன்னா நம்மளை பேக்கர்ஸ் மூவர்ஸ் ஆக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. கரெக்ட் சார். சென்னை மக்களுக்கு எப்போவுமே ஆரஞ்சு ஜூஸு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ருத்ராஜ். எல்லோரும் சேர்ந்து சூப்பராக ஒரு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிங்கன்னா இந்த வெயிலுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். அடடே, என்ன சார் ரமேஷ் சார், ஆரஞ்சு பழம்லாம் கையில்? ஓ ஓ ஓ ஓ ஆரஞ்சு, அங்கே ஆரஞ்சு ஜூஸு. சரி. சொல்லுங்கள் எம்எஸ்டி ஆர்ஜு சார். சாரி, அவர் தான் சொல்லணும்னு நினைக்கிறார். சொல்லுங்கள் சார். அடுத்தது ப்ரெடிக்ஷன் எஸ்ஆர்ஹெச் அவையில் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கே தான் அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. சக்ஸஸ் பாயிண்ட்டும் வந்திருக்கு. இது வந்து அவங்களுக்கும் ஹோம் கிரவுண்ட் எல்லாமே இருக்குது. நம்ம இது வரைக்கும் அடித்தது எல்லாமே நம்ம எங்கே அடிச்சிருக்கோம்னா நம்மளோட என்ன சொல்கிறது கோட்டையான சென்னையில் தான் அடிச்சிருக்கோம். இது வரைக்கும் வெளியில் போய் அடிக்கல. ஒரு வீரனுக்கு அழகே வந்து வெளியில் போய் ஜெயிச்சு வர்றது தான். ஸோ அதை நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. ஃபேவரபுளாக நமக்கு தான் காட்டுது. பட் புக்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 52% வந்திருக்கு நமக்கு. அவங்களுக்கு 48 தான். அவங்களுக்கு 48 to 49, நம்ம 51 to 52. ஸோ நான் ஜஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 52 கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன, போன வாட்டியோட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்கிறீங்களே, 52-53% சொல்கிறீங்களே. நாங்கள் தான் போன மேட்ச்லேயே ரசகுல்லாவை சாப்பிட்டோம் அழகா. இந்த வாட்டி பிரியாணி போடுறேங்கிறீங்க, வேணான்னு சொல்லுவோமா? அதையும் பார்த்துருவோமே. இது வந்து கரெக்டாக பண்ணாங்கன்னா ஜெயிச்சிடலாம். அங்கே ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜை பேஸ் பண்ணியும் நம்ம எதை பற்றி யோசிக்காமல் பேட்டிங் கிடச்சா அடித்து வெளுத்து ஒரு 300 எடுங்க, இல்லை போலிங் கிடச்சதுன்னா அவங்கள ஒரு 100 பால் ஆல் அவுட் பண்ணிவிடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்மளோட கோலாக இருக்கணும். ஓவர்டன் வந்துட்டார் ஃபார்முக்கு. அண்டு அகில் அவரும் நல்லா பட ஆரம்பிச்சார். பிரவேஷ் உள்ளே வந்துட்டார். இன்னும் நிறைய மாற்றங்கள் சொன்னோம்னா இனிமேல் நிறைய முன்னேற்றங்கள் நிறைய பார்க்கலாம். தோனி சார் டீமில் இருக்காரோ இல்லையோ, அவர் இம்பேக்ட் பிளேயராக வராரோ இல்லையோ, ஆனால் இந்த சிஎஸ்கேவுக்கு பெரிய காட்ஃபாதராக அவர் இருக்காருங்க.
எஸ்ஆர்ஹெச் கேமில் இந்த ருத்துராஜ் வந்து அக்ரெசிவ் அப்ரோச்சில் இறங்கி ஆடணும். அப்படி முடியலன்னா மாத்திரையையும் சஞ்சுவையும் ஓப்பன் பண்ண விட்டு இவர் ஒன்றா போடலாம். நம்ம வந்தால் வர சொல்லுங்க. நம்ம கோவிந்தன் பிரவிஸை கரெக்டான இடத்துல அனுப்பணும். இந்த ஹைதராபாத்தில் நம்ம அந்த மண்டலாபிஷேகம் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெட்டுக்கும் அபிஷேகுக்கும் ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னா பெரிய பிரச்சனையாயிடும். பவர் பிளேயில் மண்டலாபிஷேகம் ரொம்ப முக்கியம். ஸோ சிஎஸ்கே உங்களைத்தான் நம்புது இந்த பூமி, இனி சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு நல்ல வழி காமி. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ இதனால தான் இந்த எபிசோடோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஒரு வாய்ஸ் மெசேஜாக போட்டேன். எலெக்ஷன்ஸ் முடிஞ்சுன்னா ஐ வில் கம் பேக். வீல் ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபன் சார். தேங்க்யூ. சிஎஸ்கே ஃபேன்ஸ், நல்ல நியூஸ் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு கணிப்பும் வந்திருக்கு. ப்ரெடிக்ஷன் இஸ் ஃபேவரிங் சிஎஸ்கே. ஸோ உங்களை மாதிரியே நாங்களும் பட்டாபாகியம் டீமும் ரொம்ப பாசிட்டிவ் நோட்டோட இந்த எஸ்ஆர்ஹெச்சை எதிர்கொள்றதுக்கு ரெடியாக இருக்கோம். ரசிகர்களே ரெடியாக இருங்க. வழக்கம் போல் பெல்ஸ் ரோடில் இருக்கும் அம்மனை வேண்டிக் கொண்டு போவோம் அட்டாக்குக்கு. பாபு அர்த்தமைந்த ராஜா.